வணக்கம் மாணவர்களே, நம்ம ஏற்கனவே 9th ஸ்டாண்டர்ட் தமிழ் பாடத்தில் இயல் 5ல் இருக்கிற பார்ட் 1 வீடியோ நம்ம பார்த்துட்டோம். இது வந்து பார்ட் 2 வீடியோ. பார்ட் 1 வீடியோ பார்க்கலன்னா நம்ம சேனலில் இருக்குமே பார்த்துக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இயல் 5க்கான பார்ட் 2ல் இருக்கிற நெடுவினாக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நெடுவினா பாருங்கள். தமிழ்நாட்டு சிற்பங்கள் கயநய மிக்கனவாகும் வரலாற்று பதிவுகளாகவும் இருப்பதை நிகழ்வுகள். ஆன்சர் நமக்கு வந்து வரிசையாக ஒரு பேஜில் இருக்குது. இது நீங்கள் எப்படி எழுதலாம், முதல் குறிப்பு சிட்டகம் போட்டு முன்னுரை முடிவுரை எல்லாம் போட்டு எழுதணும். நம்ம இதில் வந்து ஹெட்டிங் சொல்லுவோம். அந்த ஹெட்டிங் எல்லாமே அந்த குறிப்பு சட்டத்தில் எழுதுவோம். முதல் முன்னுரை போட்டு நம்ம என்னென்ன ஹெட்டிங்லாம் சொல்கிறோமோ அந்த குறிப்பு சட்டம் போட்டு அதை அப்படியே வரிசையாக எழுதிட்டு அதுக்கு கீழே நான் சொல்கிற அந்த பாயிண்ட்லாம் எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு எத்தனை பக்கம் இருக்குது, 106 பக்கம் எடுத்துக்கோங்க. 106 பக்கம் நம்ம முதல் வந்து குறிப்பு சட்டத்தில் என்னெல்லாம் எழுதணும்னா குறிப்பு சட்டம் போட்டு முன்னுரையும் போட்டு பல்லவர் கால சிற்பங்கள், பாண்டியர் கால சிற்பங்கள், சோழர் கால சிற்பங்கள், விஜய மன்னர் கால சிற்பங்கள், அடுத்து நாயக்கர் கால சிற்பங்கள், அடுத்து முடிவுரை. அவ்வளோதான். இந்த இதை வந்து குறிப்பு சட்டத்தில் எழுதிக்கோங்க. அடுத்து முன்னுரைன்னு போட்டு நீங்கள் என்ன எழுதணும்னா 106 பக்கம் பாருங்கள். கல்லிலும் சொல்லி ஸ்டார்ட் ஆகுது, அதுலேருந்து வடிக்க தொடங்கினார் வரைக்கும், தமிழர்லேருந்து விளங்குகின்றன வரைக்கும் முதல் பாயிண்டாக எழுதிக்கோங்க. அடுத்து வந்து பல்லவர் கால சிற்பங்கள் சொல்லி ஹெட்டிங் போட்டு நீங்கள் என்ன எழுதணும்னா அந்த பல்லவர் ரெண்டாவது பேரால் பல்லவர் கால சிற்பக்கலைக்கு மாமல்லவர் சிற்பங்கள் மிகச்சிறந்த சான்றுகளாகும் அது வரைக்கும். அங்கே உருவாக்கப்பட்ட பஞ்சபாண்டவர் ரதங்கள் இருக்குது பார்த்திங்களா, அதுலேருந்து அந்த அதுக்கடுத்து 4வது லைனில் காணப்படுகின்றருக்கு பாருங்க, அது வரைக்கும். அடுத்து இங்கே சைடில் பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம் சொல்லியிருக்கும், அதுலேருந்து அந்த அமைந்துள்ள வரைக்கும் எழுதிக்கோங்க. பல்லவர் கால சிற்பங்கள் போட்டு அடுத்து பாண்டிய கால சிற்பங்கள் போட்டு அந்த திருமயத்துலேருந்து சான்றுகளாகும் வரைக்கும் ஃபுல்லாமே எழுதிக்கோங்க. அடுத்து சோழர் கால சிற்பங்கள் போட்டு நீங்கள் என்னென்னலாம் எழுதணும்னா தஞ்சை பெரிய கோவில், தாராசுரம், ஐராதீஸ்வரர் கோயில், அந்த ரெட் கலரில் கொடுத்துருக்காங்களா அதை மட்டும் எழுதிக்கோங்க. தஞ்சை பெரிய கோவில், தாராசுரம், ஐராதீஸ்வரர் கோயில். அடுத்து சோழபுரத்தில் ஒரே கல்லில் அடுத்த பேஜில் 108 பக்கத்தில் சோழபுரத்தில் ஒரே கல்லில் அமைந்த நவகிரகமும் சிங்கமுன கிணறும் அவற்றில் பொறிக்கப்பட்டுள்ள உருவங்களும் குறிப்பிடத்தக்கன. அடுத்து பாருங்கள், அதை நான் குறிச்சிருக்கிறத அப்படியே பார்த்து அப்படியே குறிச்சிக்கோங்க. அது புதுக்கோட்டையிலேருந்து அமைக்கப்பட்டுள்ள வரைக்கும். அடுத்து மூவர் கோவில் சிற்பங்கள், அதிலிருந்து குறிப்பிடத்தக்கவை வரைக்கும். அடுத்து சோழ காலத்துலேருந்து அமைந்துள்ளன இருக்கா அது வரைக்கும் குறிச்சிக்கோங்க. அடுத்து விஜய் மன்னர் கால சிற்பங்கள் சொல்லி போட்டுட்டு அது கீழே அந்த 2 லைனையும் குறிச்சிட்டு மேலே அந்த எழுப்பு பட்டணன் இருக்கா அது வரைக்கும் குறிச்சிக்கோங்க. அடுத்து வந்து 109 பக்கத்தில் ஒரு பாயிண்ட் வரும், அந்த பல்வேறுன்னு சொல்லியிருக்கா அதுலேருந்து குறிப்பிடத்தக்கது வரைக்கும். அடுத்து நாயக்கர் கால சிற்பங்கள்னு சொல்லி போட்டுட்டு நீங்கள் என்னெல்லாம் எழுதணும்னு சொல்கிறேன் அதை மட்டும் எழுதினா போதும். அந்த மதுரை இருக்குது பார்த்திங்களா, அந்த மதுரையிலேருந்து மிக சிற்பங்களை காணலாம் அது வரைக்கும் மட்டும் எதுனா போதும். மதுரையிலேருந்து பயணிக மிக்க சிற்பங்களை காணலாம் அது வரைக்கும் எதுனா போதும். நாயக்கர் கால சிற்பங்கள் ஹெட்டிங் போட்டு அடுத்து 110 பக்கத்தில் முடிவரைன்னு சொல்லி போட்டுட்டு லாஸ்ட்டாக நமக்கு ஒரு பேரா கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதில் நீங்கள் என்ன எழுதணும்னா அவைன்னு இருக்குல்ல, அந்த அவையை அடிச்சுட்டு சிற்பங்கள் போட்டுட்டு அந்த சிற்பங்கள்லேருந்து நமது கடமையாகும் வரைக்கும் எழுதிக்கோங்க. அவ்வளோதான். இது வந்து முன்னுரை, அந்த முதல் கொஸ்டினுக்கான இது ஆன்சர். நீங்கள் வீடியோவை பாஸ் பண்ணி கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் குறிச்சிக்கோங்க. அடுத்து நம்ம 2வது நெடுவினாக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ராவண காவியத்தில் உங்களை ஈர்த்த இயற்கை எழில் காட்சிகளை விவரிக்க. ஆன்சர் நமக்கு 112 பக்கம் இருக்குது. 112 பக்கம் பார்த்தீங்கன்னா பாடலின் பொருள் சொல்லி கொடுத்துருக்காங்களா, அந்த பாடலின் பொருளில் மொத பேரால் வந்து குறிஞ்சின் ஹெட்டிங் போட்டு அதில் எல்லாத்தையுமே அப்படியே எழுதிக்கோங்க. அடுத்து 2வது பாயிண்டில் முல்லைன்னு போட்டு 2வது பாயிண்ட் ஃபுல்லாமே எழுதிக்கோங்க. அடுத்து 3வதுல பாலின்னு சொல்லி போட்டு அந்த 3வது பாயிண்ட் ஃபுல்லாமே எழுதிக்கோங்க. அடுத்து மருதத்தில் நான் குறிச்சிருக்கேன் பாருங்கள், அந்தந்த பாயிண்ட் மட்டும் நீங்கள் எழுதினா போதும். மருதத்தில் பார்த்து குறிச்சிக்கோங்க. அடுத்து 5வதுல பார்த்திங்கன்னா நெய்தல்னு சொல்லி ஹெட்டிங் போட்டு அதுக்கு எல்லாத்தையும் குறிச்சிக்கோங்க. மொத்தம் நமக்கு 5 பாயிண்ட் வரும். அந்த ஹெட்டிங்கையும் போட்டு நான் குறிச்சிருக்க எல்லாத்தையும் அப்படியே பார்த்து குறிச்சிக்கோங்க. 2வது நெடுவினாக்கான ஆன்சர். அடுத்து 3வது நெடுவினாக்கான ஆன்சர் வந்து இது வந்து நீங்கள் வந்து நமக்கு வந்து அந்த கதைப்பகுதி வந்து நீங்கள் ஃபுல்லாக படிச்சுட்டு உங்களுக்கு நீங்கள் வந்து அது எவ்வளோ ஸ்டார்ட் பண்ணி எழுதுமோ அது மாதிரி ஸ்டார்ட் பண்ணி எழுதிக்கோங்க. அடுத்து மொழிபெயர்க்க இருக்குது பார்த்தீங்களா, இதற்கான ஆன்சரை நான் இந்த சைடில் எழுதியிருக்கேன், அதை அப்படியே எழுதிக்கோங்க. அப்படியே பார்த்து எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு இதுக்கான மொழிபெயர்க்கு உடலை உறுதி செய், 2வதுக்கு வந்து உணவை விரும்பு, 3வதுக்கு உள்ளுவதல் உயர்வல்லல், 4வதுக்கு காலையை புகழ் நட, 5வதுக்கு ஒற்றுமையே பலம், 6வதுக்கு நீ கற்றுக்கொண்டதே பயிற்சி செய். அப்படியே வீடியோவை பாஸ் பண்ணி பார்த்து எழுதி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மரபு தொடர்களை கொண்டு தொடர் அமைக்க. இதற்கான ஆன்சர் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன், அதை வந்து நீங்கள் அப்படியே பார்த்து எழுதிக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா மரபு பிள்ளைகளை நீக்கி எழுதுக. அதில்
ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கூரை போட்டனர் இருக்கும், அது வந்து ஆன்சர் வந்து கூரை வேந்தனர். அடுத்து பானை செய்யன்னு வராது, பானை வனைய, செய்ய அடிச்சுட்டு அதுக்கு பதிலாக வனையன்னு போட்டுக்கோங்க. நேற்று தென்றல் வீசியது, காற்று அடித்தது இருக்குல்ல, அதை அடிச்சுட்டு வீசியதுன்னு எழுதிக்கோங்க. 4வதுக்கு வந்து நார் கிழித்தார், எடுத்தார் வராது, நார் கிழித்தார். அடுத்து 5வது பழம் தின்றதுன்னு வரும், சாப்பிட்டது வராது, பழம் தின்றது. நமக்கு அடுத்த பேஜில் கவிதை கொடுத்துருக்காங்க, இந்த கவிதைக்கும் நீங்கள் ஆன்சர் அப்படியே பார்த்து உங்கள் நோட்டை எழுதி வச்சுக்கோங்க. இல்லை புக்கில் எங்கேயா இருந்துச்சுன்னா இது வச்சுக்கோங்க. அடுத்து மொழியோடு விளையாடல தமிழ் எண்களில் எழுதி கொடுத்துருக்காங்களா, ஃபஸ்ட்டு கா ஆ எழுதிக்கோங்க. அடுத்து கா உ, அப்புறம் இந்த சைடு கா ஞா ஞா மாதிரி எழுது போடுங்களா அது மாதிரி. அடுத்து வந்து நாயன்மார்களுக்கு வந்து சூ போடுற மாதிரி போட்டுட்டு ஒரு ஞா போட்டுக்கோங்க. சிற்றிலக்கியங்கள் அதே மாதிரி 2 சூ போட்டுட்டு, இது சிற்றிலக்கியங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து கூ மாதிரி போடும் பார்த்தீங்களா, கூ மாதிரி போட்டுட்டு அடுத்து வந்து சூ. அடுத்து பார்த்தீங்கன்னா சிற்றிலக்கியங்கள் நம்ம எத்தனை சிற்றிலக்கியங்கள், நமக்கு வந்து 96 வகை சிற்றிலக்கியங்கள். 9க்கு வந்து நம்ம ஒரு கூ மாதிரி போடுவோம், 6க்கு வந்து சூ மாதிரி போடுவோம் பார்த்தீங்களா, அந்த சூவை போட்டுக்கோங்க. அடுத்து ஆழ்வார்களுக்கு கா ஊ. அடுத்து நமக்கு ஒரு கொடுத்துருக்காங்க பாருங்கள், எழுதுன்னு இருக்காங்க. நமக்கு வந்து இப்போ ஒரு இது கொடுத்துருக்காங்க, அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நம்பர் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து ஏக்கு நமக்கு என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க, 1ஆம் நம்பர், அப்போ 1. லூக்கு என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க, 5ஆம் நம்பர் இதில் கொடுத்துருக்காங்க, அப்போ 5. தூக்கு வந்து 7ஆம் நம்பர். அதே மாதிரி ஒவ்வொன்றுக்கும் எழுதியிருக்கு, அதை பார்த்து எழுதிக்கோங்க. எழுதுக்கு 157 வரும், கண்ணுக்கு 82 34, கழுத்துக்கு 85 67, கத்துக்கு 867. அடுத்து 2வதுக்கான ஆன்சர் வந்து உறுதியாக கூட முடியாது. அடுத்து அகராதியில் காண்க. அங்கே இதற்கான ஆன்சரு, அப்புறம் ஊமை தொடர்களை உருவத்தொடர்களாக மாற்றுவது, எல்லாத்துக்குமே ஆன்சர் வந்து கொடுத்துருக்கேன், அதை அப்படியே பார்த்து எழுதி வச்சுக்கோங்க. நமக்கு வந்து எழுத கொஞ்சம் இடம் இல்லை, அதனால் நான் உங்களுக்கு வந்து எப்படியே காமிச்சிருக்கேன், அதை வந்து உங்கள் நோட்டில் வந்து நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. அடுத்து பின்னாடி பார்த்தீங்கன்னா இது காட்சியை கண்டு கவினூர் எழுதுவது, இதற்கான ஆன்சரும் அப்படியே பார்த்து எழுதிக்கோங்க. அடுத்து வந்து நிற்காதக்கு தகட்டுருக்கு பார்த்தீங்களா, இதற்கான ஆன்சரும் அப்படியே நீங்கள் பார்த்து எழுதி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த 9ஆம் வகுப்பு தமிழ் பாடத்தில் 7, 5க்கு எல்லாத்துக்கும் ஃபுல்லாக பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் திருக்குறளுக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.